அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குணா. நான் கடந்த 28 வருடங்களாக யோகாசனம் செய்து வருகின்றேன். அதே நேரம் தனிப்பட்ட முறையிலே சில வகுப்புகளும் கொடுத்து வருகின்றேன். இன்று நாட்டிலுள்ள ஏற்பட்டுள்ள மிகவும் கொடிய நோயினால் மக்கள் மூச்சு விட முடியாமல் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொடிய நோயிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சில மூச்சு பயிற்சிகளை செய்து எங்களுடைய சுவாச பைகளை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிப்பதற்கு ஒரு சில மூச்சு பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று நினைத்திருக்கின்றேன். இந்த யோகாசனத்திலே கடயோகத்திலே 8 படிகள் இருக்கின்றது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. இந்த 8 படிகளிலே இந்த மூச்சு பயிற்சி 4வதாக வருகின்றது. மூச்சு பயிற்சி செய்பவர்கள் எப்போதும் ஆரோக்கியமாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். காரணம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த குருதியிலே அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி ஆக்சிஜன் கூடுதலாக இருப்பதனால் சோர்ந்து இருக்க மாட்டார்கள். எப்போதும் ஆக்டிவாக இருப்பார்கள். கவனித்திருப்பீர்கள். அதே நேரம் யோகா செய்பவர்கள் தானா மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும்? தனியாக மூச்சு பயிற்சி செய்ய முடியாதென்றால் செய்ய முடியும். மூச்சு பயிற்சி மட்டும் சரியான முறையிலே செய்தால் உடலுக்கு தேவையான சகல ஆரோக்கியங்களும் எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மூச்சு பயிற்சியை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், யார் செய்யக்கூடாது? மூச்சு பயிற்சியை காலை மாலை இருவேளைகளிலே செய்து கொள்ளலாம். செய்யும் முன்பு கவனிக்க வேண்டியது, எங்களுடைய வயிறு காலியாக இருக்க வேண்டும். உணவு சாப்பிட்ட உடனேயோ அல்லது நீர் அதிகமாக கொடுத்த பின்போ உடனே செய்யக்கூடாது. வயிறு காலியாக இருக்க வேண்டும். காலை தான் சிறந்த நேரம். அப்படி செய்ய முடியாவிட்டால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு பின்னேரத்தில் செய்வதாக இருந்தால், நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு 5 மணித்தியாலம் குறைந்தது 5 மணித்தியாலத்துக்கு பிற்பாடு தான், அந்த சாப்பாடு சமிபாடு அடைந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும். யார் செய்யக்கூடாது? யாருக்கு சுவாசப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றதோ, ஆஸ்மா, மற்றது வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், தொண்டையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், இவர்கள் மிகவும் அவதானமாக நிதானமாகவும் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். காரணம், அஸ்மா உள்ளவர்களுக்கு நீண்ட மூச்சு எடுக்க முடியாது. நீண்ட மூச்சு எடுக்கின்ற நேரம் அவர்களுக்கு வியர்வை அதிகமாக உண்டாகும். படபடப்பு, ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். அப்போது அவர்கள் ஒரு மூச்சு, 2 மூச்சு, 3 மூச்சுன்னு சொல்லி மெதுவாக ஆழமான மூச்சு எடுத்தெடுத்து பழகியதற்கு பிற்பாடு தான் இந்த மூச்சு பயிற்சியை சரியான முறையிலே கொண்டு வர வேண்டும். எடுத்த உடனேயே அதிகமாக செய்வதற்கு எத்தனிக்கக்கூடாது. எனவே நாங்கள் செய்யும் இடம் மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூசு படிந்த இடமாக இருக்கக்கூடாது. காற்றோட்டம் உள்ள இடமாக இருக்க வேண்டும். அதிகமாக காற்றுக்கு எதிராகவும் இந்த மூச்சு பயிற்சியை செய்யக்கூடாது. எனவே இந்த மூச்சு பயிற்சியிலே பலவிதங்கள் இருக்கின்றது. பலவிதமாக செய்யலாம். இலகுவாக செய்யக்கூடிய சில பயிற்சிகளை உங்களுக்கு காட்டுகின்றேன். முதலாவதாக செய்யப்போவது சாதாரண மூச்சு தான். இதை மூச்சை ஒழுங்குபடுத்துவதற்காக செய்வது. எப்படி எடுப்பதனால், முழு மூச்சை உங்களை சுவாசப்பை நிரம்புகின்ற மாதிரி வயிறையும் சுவாசப்பையும் பயன்படுத்தி மூச்சை ஒழுங்குபடுத்துவது இந்த பயிற்சி. இதை ஒரு 10 தடவை நீங்கள் மூச்சு செய்வதற்கு முந்தி செய்து கொள்ள வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு 10 தடவை மூச்சு எடுத்து உங்கள் மூச்சை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இது நாடி சூதனான்ற நாடி சுத்தின்னு சொல்லி இதில் 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், இப்படி பல முறைகள் இருக்கின்றது. இது முதலாவது உங்களுடைய மூச்சை சீர்படுத்துவது. இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விரல்களை இவ்வாறு பிடித்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல் இப்படியும், மோதிர விரலும் சின்ன விரலும் இப்படி இருக்கும். நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் மடித்திருக்கும். அதே நேரம் இந்த வலது பக்கத்து மூக்குத்துவாரத்தை மூடிக்கொண்டு இடது பக்கத்தால் கிடக்கின்ற மூச்சை வெளிவிட்டு கொண்டு நிதானமாக மூச்சை இடது பக்கத்தால் உள்ளிழுக்க வேண்டும்.
இதிலே 10 தடவை செய்ய வேண்டும். மூச்சை நிதானமாக எடுத்து நிதானமாக வெளிவிடுதல். இதில் மூச்சு எடுக்கும்போது எந்த படபடப்போ மூச்சு திணறலோ இருக்கக்கூடாது. நிதானமாக எடுத்து நிதானமாக விட வேண்டும். இடது பக்கத்தால் எடுத்து அதே அளவு மூச்சை நிதானமாக வெளிவிடுதல். அதற்கு பிறகு இடது பக்கத்து நாசியை மூடிக்கொண்டு வலது நாசிகளால் கிடக்கிற மூச்சை வெளிவிட்டு கொண்டு இப்பொழுது மூச்சை உள்ளிருக்கின்றீர்கள் வலது நாசியினூடாக. இவ்வாறு வலது பக்கம் 10 தடவை மூச்சை நிதானமாக எடுத்து நிதானமாக வெளிவிடுதல். இடது பக்கம் 10 தடவை, வலது பக்கம் 10 தடவை எடுத்து நிதானமாக விட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு நீண்ட மூச்சு ஒரு 2-3 மூச்சு எடுத்து மூச்சை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அடுத்த பயிற்சி கபாலபதி என்று சொல்கின்ற, கபாலம் என்றால் தலை, தலையில் இருக்கின்ற கழிவுகளை வேகமாக வெளித்தள்ளுதல். போஸ்ட்ஃபுல் எக்ஸ்கலேஷன், வேகமாக எடுத்த மூச்சை வெளித்தள்ளுதல். மூச்சை ஒரு தடவை தான் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு அடுத்த 2வது ரவுண்ட் செய்யும் போது தான் அடுத்த மூச்சை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் மூச்சை உள்ளிழுக்கின்றேன். இவ்வாறு 10 தடவை ஆரம்பத்தில் செய்பவர்கள் 10 தடவை மூச்சை ஒரு தரம் எடுத்தால் மூச்சை வெளித்தள்ள வேண்டுமே தவிர மூச்சை உள்ளிழுக்கக்கூடாது. 10 தடவை செய்ததற்கு பிற்பாடு நிறுத்திவிட்டு ஆழமான மூச்சு ஒரு மூச்சை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த கபாலபதி செய்யும் முன் கவனிக்க வேண்டியது உங்களுடைய மனதை இந்த அடி வயிற்றில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வெளித்தள்ளும் போது மூச்சை வெளித்தள்ளும் போது உங்களுடைய வகுறு பகுதி முழுமையாக உள்தள்ளப்பட வேண்டும். சரி, அடுத்த 2வது சுற்றி செய்கின்றேன். இவ்வாறு 10 தடவையாக 5 ரவுண்ட் செய்ய வேண்டும். மெதுவாகவும் செய்யலாம். ஆரம்பத்தில் செய்பவர்கள் மெதுவாக செய்து கொள்ள வேண்டும். இது செய்ததுக்கு பிற்பாடு 2 மூச்சு மெதுவாக எடுத்துவிட்டு கொண்டு அடுத்ததாக இதுவும் நாடி சுத்தியில் 3வது செய்வது. இப்பொழுது என்ன செய்ய போகின்றீர்கள்? வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசிக்குள்ளால் கிடக்கிற மூச்சை விட்டுக்கொண்டு மூச்சை உள்ளிழுக்கின்றீர்கள். இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசிக்குள்ளால் மூச்சை வெளிவிடுகின்றீர்கள். இப்பொழுது விட்டதுக்கு பிற்பாடு அதே பகுதியால் மூச்சை உள்ளிழுக்கின்றீர்கள். வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசிக்குள்ளாலே மூச்சை வெளிவிடுகின்றீர்கள். திரும்பவும் மூச்சை உள்ளிழுக்கின்றீர்கள். இடது நாசியை மூடி வலது நாசிக்குள்ளால் எடுத்து அதே அளவு மூச்சை வெளிவிடுகின்றீர்கள். திரும்பவும் மூச்சை உள்ளிழுக்கின்றீர்கள். மூச்சை வெளிவிடுகின்றீர்கள். இவ்வாறு ஆரம்பத்தில் செய்வர்கள் 5 ரவுண்ட் ஒரு பக்கம் எடுத்து விட்டு அடுத்த பக்கம் எடுத்து விட்டால் இது ஒரு சுற்று. இவ்வாறு 5 சுற்று செய்ய வேண்டும். பிறகு நீங்கள் நன்றாக பழகியதற்கு பிற்பாடு 7, 9, 11 இவ்வாறு அதிகரித்து கொண்டு போகலாம். அடுத்ததாக செய்ய போகின்றது பஸ்திரிகா பிராணாயாமம் என்று சொல்வது. இதை மூச்சை வேகமாக உள்ளிழுத்து வேகமாக வெளித்தள்ளுவது. முதல் செய்வது கபாலபதி, மூச்சை உள்ளிழுத்து விட்டு உள்ளே வைத்துக்கொண்டு வேகமாக வெளித்தள்ளுவது. மூச்சை உள்ளிழுக்கக்கூடாது அந்த கபாலபதியில். இது பஸ்திரிகாவிலே மூச்சை உள்ளிழுப்பதும் வெளிவிடுவதும், வேகமாக மூச்சை உள்ளிழுப்பதும் வேகமாக மூச்சை வெளித்தள்ளுவதும். இதே நேரம் எங்களுக்கு அதிகமாக ஆக்சிஜன் உள்ளே போகும். உள்ளே இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு வேகமாக வெளித்தள்ளப்படும். இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளிழுக்கின்றீர்கள்.
வேகமாக மூச்சை உள்ளிழுக்கின்றீர்கள், வேகமாக மூச்சை வெளித்தள்ளுகின்றீர்கள். 10-15 தடவை செய்ததற்கு பிற்பாடு ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழுத்து நாசித்துவாரங்களை மூடிக்கொள்ள வேண்டும். 10 வினாடிகள் 15 வினாடிகள் உள்ளே வைத்த மூச்சை மெதுவாக அதே பக்கத்தால் மெதுவாக வெளிவிட வேண்டும். அதை முடித்ததுக்கு பிற்பாடு வலது பக்கத்தால் வந்து மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். இப்பொழுது வலது பக்கத்தால் எடுத்து உள்ளே மூச்சை 10 செகண்ட் வைத்திருந்து கொண்டு மெதுவாக மூச்சை வெளிவிட்டு விடுவீர்கள். இப்போ 2 பக்கமும் மூச்சை உள்ளிழுத்தும் வெளிவிட்டதுமாக இந்த பயிற்சியை முடித்துக் கொண்டீர்கள். இப்போ இரு நாசி துவாரங்களினூடாகவும் மூச்சை வேகமாக உள்ளிழுத்து வேகமாக வெளித்தள்ளப் போகின்றீர்கள். இவ்வாறு மூச்சை வேகமாக உள்ளிழுக்க வேண்டும், மூச்சை வேகமாக வெளித்தள்ள வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து போது வயிறு வெளிவர வேண்டும், மூச்சை வெளிவிடும் போது வயிறு உள்ளுக்கு போக வேண்டும். இவ்வாறு நிதானமாக 10 சுற்று செய்ய வேண்டும். செய்ததுக்கு பிற்பாடு மூச்சை நிதானமாக நிறுத்தி கொண்டு மூச்சை எடுத்து விட்டுக்கிட வேண்டும். நிதானமாக இப்போ படபடப்பு அதிகரித்திருக்கும், வேர்க்க ஆரம்பித்திருக்கும். இதை நிதானமாக செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக செய்ய போகின்ற பயிற்சி, இது சிறுவர்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய பயிற்சி ஒன்று. கைகளை மேலே உயர்த்தி கொண்டு மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். கைகளை கீழே இவ்வாறு கொண்டு வந்து வேகமாக மூச்சை வெளித்தள்ள வேண்டும். மூச்சை மேலே போகும்போது மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், கை கீழே வரும்போது மூச்சை வெளிவிட வேண்டும். இவ்வாறு வேகமாக மூச்சை உள்ளே எடுத்து வேகமாக மூச்சை வெளித்தள்ள வேண்டும். இது சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை செய்யலாம். கவனிக்க வேண்டியது, நாங்கள் மேலே மூச்சை இழுத்துக்கொண்டு கைகளை உயர்த்தும் போது கூடுதலான ஆக்சிஜன் வந்து எங்களுடைய சுவாச பைக்குள்ளே வந்து கீழ் நோக்கி போகின்றது. கையை கீழே வந்து அழுத்தும் போது உள்ளே இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு வேகமாக வெளித்தள்ளப்படுகின்றது. இவ்வாறு சிறியவர்கள் பயிலும் போது நிதானமாக செய்ய வேண்டும். பெரியவர்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் வந்து இதை வந்து மெதுவாக செய்ய வேண்டும். அதிகமாக செய்வதற்கு எத்தனிக்கக்கூடாது. இந்த பதிவிலே ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த முகநூல் ஊடாக கேட்டுக்கொள்ளலாம். மேலும் வருகின்ற பதிவுகளிலே ஒரு சில ஆசனங்கள், இலகுவாக செய்யக்கூடிய ஆசனங்கள், அவைகளை உங்களுக்கு விளக்கமாக தருவேன். இந்த மூச்சு பயிற்சியை செய்து ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.